You a dangerous girl. Those eyes looking up at me. Wanna be my favorite girl. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வாழ்க்கை அப்டேட் 2 நம்ம இன்றைக்கி வாழ்க்கை அப்டேட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு நாள் வந்து வாழ்க்கை அப்டேட் ரொம்ப பெருசாக போகுது, ஒரு நாள் வந்து ரொம்ப சிறுசாக போகுது. உண்மையாக சொல்லணுன்னா நேற்று நான் வீடியோ எடுக்கவே நான் மறந்துட்டேன். அதனால் வந்து என்னோடய வாழ்க்கை அப்டேட் வந்து ரொம்ப கேவலமாக போயிடுச்சு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். காலையில் மட்டும்தான் இருக்குது என்னோடய வாழ்க்கை அப்டேட்டில். நைட்டு இரவு என்ன நடந்ததுன்றதே இல்லாமல் போயிடுச்சு என் வாழ்க்கை அப்டேட்டில். எனக்கே ரொம்ப வருத்தத்தை அளிக்கிறது. அவ்வளோ அழகாக ஏதோ பண்ணி வச்சுருக்கேன் வாழ்க்கை அப்டேட்டை. சரி, ஓகே காய்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து மார்னிங்கே வந்து பாலை போடுவோம் அப்படின்னு சொல்லி பாலை போட ஆரம்பிச்சிச்சு. பாலை போடும்போதே வந்து என்னோட பாடகியான திறமைகள் வந்து வெளியே வந்து விட்டது. அதனால நான் வந்து பாடகி ஆகிட்டேன். நிறைய பேர் வந்து குக் பண்ணும்போது பாட்டு பண்ணிகிட்டே குக் பண்ணுவீங்க, நிறைய பேர் வீட்டில் வாக் பண்ணும்போது அது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அது மாதிரி ஒரு விஷயத்தை தான் நான் இந்த இதில் பண்ணிகிட்டு இருந்தேன். தென் வந்து என்னோடய டேடி வந்து ரீசெண்டாக இப்போ ஊருக்கு போயிட்டு வந்திருந்தாங்க. சரி, ஊருக்கு போயிட்டு வரும்போது டேடி முறுக்கு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். முறுக்கு கேட்ட பாவத்திற்கு ஒரு பாக்ஸில் ஏதோ வாங்கிட்டு வந்தாரு. சரி, ஓகே, அந்த பாக்ஸை பிரிக்கிறது எனக்கு ரொம்ப 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 பெரிய விஷயம். பிகாஸ் வந்து எங்கள் டேடி வந்து என்ன வாங்கிட்டு வராருன்னு எங்களுக்கே தெரியாது. நம்ம சொன்னதை தவிர்த்து சொன்னதே அதிகமாக. இப்போ எப்படின்னா, நம்ம வந்து சிக்கன் கேட்டோம்னா நம்ம எம்மோ வந்து சிக்கன் கேட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை தினமும் சிக்கனாகவே இருக்கும், மட்டன் கேட்டால் மட்டனாகவே இருக்கும். அது மாதிரி ஒரு டேடி அவர். அதனால் வந்து நம்ம முறுக்கு வர கேட்டால் என்ன தான் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை வந்து நான் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாக்ஸை வந்து சரி, ஓகே, என்னதான் இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லி ஓப்பன் பண்ணால் நான் கேட்டது ஒரு முறுக்கு, அவர் வாங்கிட்டு வந்து ஒரு முறுக்குன்ற மாதிரி எனக்கு ஆண்டாயிடுச்சு. அப்புறம் உள்ளே தோண்ட தோண்ட பார்த்தா அமுத சுரபி மாதிரி வரும்ன்ட்டு முறுக்கு தானே கேட்டேன். எல்லா விதமான முறுக்கையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் கேட்டது ஒரே மாடல் முறுக்கு தான். அவர் இஷ்டத்துக்கு என்னெல்லாம் முறுக்கு இருக்கோ அது அத்தனையுமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி, முறுக்கு ஒரு பக்கம் அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தா வாழைப்பழம், தென் வந்து இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா வந்து உமிக்கறி, தென் வந்து இதெல்லாம் சொல்லுவாங்களுக்கு நமக்கு முந்திரி கொத்தெல்லாம். இதெல்லாம் வந்து கன்னியாகுமரி சைடில் இருக்கவங்களுக்கு தெரியும், இங்கே இருக்கவங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. முந்திரி கொத்து ஒரு வாட்டி ஊர்லேருந்து சாப்பிட்டோம். அதை பார்த்துட்டு அதுவும் நாங்கள் சாப்பிடுவோம். எங்கள் டேடி வந்து நம்ம கேட்குறது ஒன்று, நான் அவர் பார்ப்பாரு நம்ம என்னெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி அதையுமே பார்த்து அது மாதிரி எங்களுக்காக வந்து வாங்கிட்டு வருவார். அது மாதிரி ஏதோ வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. எனக்கு ஒரே ஜாலியாகிடுச்சு. எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணிலாம் முடிச்சுட்டு திரும்பி பாக்ஸ்லேயே போட்டு நான் வந்து பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து எனக்கு எப்போலாம் ஃப்ரீயாக இருக்கோ அப்போலாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள்கிட்டயும் நான் வந்து காட்டிகிட்டு தான் சாப்பிடுவேன், உங்களை விட்டுட்டுலாம் சாப்பிட மாட்டேன். வேணா உங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்றேன், டோன்ட் வரி. ஒரு வழியாக வந்து சரி, ஓகே, இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் டிஃபனை போடுவோம் அப்படின்னு சொல்லி போட ஆரம்பிச்சிட்டேன். பெரிய ஹைலைட்டே என்னென்னா, ஃபோனை ஒரு வாட்டர் பாட்டிலில் வச்சுட்டு எங்கள் உட்காந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஃபோனை சர்ருன்னு சறுக்கி என்கிட்ட வந்து விழுந்துருச்சு. எனக்கு சிரிப்பு தான் வந்துருச்சு உண்மையாகவே. அந்த ஃபோன் சர்ருன்னு வரவே நீங்களாம் அந்த இடத்துல இருந்தால் கண்டிப்பாக சிரிச்சிருப்பீங்க. சரி, ஓகே, நம்ம டிஃபன் சாப்பிட்றத கேப்சர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக டிஃபன் சாப்பிட்றதையும் கேப்சர் பண்ணி முடிச்சாச்சு. டிஃபன் சாப்பிட்டுட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து நமக்கு எந்த ஒர்க்குமே இல்லை. ஸோ நம்ம வீட்டில் படுத்து தூங்கலாம் அப்படின்றத தான் முடிவெடுத்தேன். பட் நான் தூங்கலை, கொஞ்சம் ஒர்க்ஸ் இருந்துச்சு லேப்டாப்பில். அதை பார்த்தே எனக்கு வந்து டைம் 6:00 ஆகிடுச்சு. மார்னிங்லேருந்து மத்தியானம் லஞ்சு அப்படி இப்படின்னு சாப்பிட்டு என்னோடய டைமே வந்து போகிவிட்டது. அந்தளவுக்கு வந்து லேப்டாப்போட ஒர்க் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் அது இதுன்னு சொல்லி பிளான் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு உட்காந்து ஃபுல்லாகவே இது பண்ணிவிட்டு இன்றைக்கி வேறு ஆரி கிளாஸ் வேறு. ஆரி கிளாஸ்க்கும் வந்து இன்றைக்கி லீவு. நிறைய பேருக்கு தெரியும் நான் ஆரி கிளாஸ் எடுக்கிறேன், நிறைய பேருக்கு தெரியாது. பிகாஸ் நான் காட்டினது இல்லை. நீங்கள் கவலைப்படாதீங்க, இன்னிலேருந்து வந்து நான் எல்லாமே ப்ராப்பராக வீடியோ எடுக்கிறேன், டோன்ட் வரி. என்னோடய வாழ்க்கை அப்டேட் பாதியிலே நிற்குது. தென் வந்து சந்து வந்திருந்தா ஈவினிங்காக, அதுவுமே நான் வீடியோ எடுக்கல. அவள் கூட வந்து ஒரு காஃபி ஷாப்லாம் போய் காஃபிலாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு வெளியே ஷெட்டில் விளையாடிட்டு இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. இது எல்லாத்துக்குமே என் ஃபோனை நான் வீட்டில் விட்டுட்டு ரோட்டில் போய் நின்றுக்கிட்டு இருந்தேன், அதான் காரணம். இது எல்லாமே என் கையில் ஃபோன் இருந்தால் நான் பார்த்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். ரியலி சாரி. ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். பாய்.